வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தேமுதிக நிறுவனர் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று இல்லை அப்படின்ற செய்தி தான் தமிழ்நாட்டில் 2 நாட்களுடைய மிகப்பெரிய செய்தி. இந்த ஆண்டின் இறுதியில் கிடைத்த பெரும் சோக செய்தியும் கூட. விஜயகாந்த் சமீப நாட்களாகவே ஆக்டிவாக அரசியலிலே அறிக்கைகள் வரும். அதை தாண்டி நம்ம பார்த்தோம் 2019 தேர்தலில் பார்த்தோம், 21 சில இடங்களில் நம்ம பார்த்தோம். ஒரு ஆக்டிவான அரசியல் அப்படின்றது 16 தேர்தலின் போது அவருடைய உரை வீச்சுக்கள் ரொம்ப கம்பீரமாக இருந்தது. அதன் பிறகு அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அதன் பிறகு அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் மருத்துவத்திற்கு சென்றார். டே பை டே அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமடைந்து, அதன் பிறகு இந்த தேமுதிக பொதுக்குழு கூடிய போதெல்லாம் ஏன் இந்த பொதுக்குழுக்கு வந்தார் அப்படின்னு எல்லோருமே யோசிக்கக்கூடிய வகையில் அவருடைய உடல்நிலை இருந்தது. இதெல்லாம் தாண்டி அவர் மரணமடைந்துட்டார் அப்படின்ற செய்தி வந்த பிறகு தமிழக மக்கள் காட்டிய அன்பும், அதை தாண்டி ஒவ்வொரு தெருவில் வைக்கப்பட்ட, உங்கள் வீதியில் கூட ஒரு தெருவில் ஒரு பேனர் இருக்கலாம், பேனரும் அஞ்சலியும், இவர் ஒரு கட்சி தலைவர் அப்படின்ற முத்திரையோடு இன்று இருக்கிறார். அதை தாண்டி அதற்கு முன்பு எல்லோராலும் நேசிக்கப்பட்ட ஒரு சினிமா நடிகர், அதை தாண்டி அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய முகம் இருக்கிறது. அது பெரிய மனிதநேய பண்பாளர், உதவக்கூடிய உள்ளம். அவர் பேருக்காக மட்டும் இல்லை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு நம்ம சொல்லலை, அதை தாண்டி ஒரு பெரிய வள்ளல் குணம் இருந்தது அப்படின்னு இந்த 2 நாட்களாக வந்த செய்திகள். அவரோடு இருந்தவங்கெல்லாம் சில தொண்டர்கள் நான் என் உயிரை, என்னுடைய உறுப்பை நான் கொடுக்குறேன், அவர் உயிரோடு எழுந்து வர்றதா இருந்தால் அது நிகழாதே அப்படின்னு கதறினார். காரணம் என்னென்னா, அவருடைய பொண்ணுடைய மருத்துவ செலவுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. இப்படி ஒட்டுமொத்த தமிழகமும் திடீர்னு விஜயகாந்துக்கு அவருடைய மரணத்தை அனுதாபம்ன்றதை தாண்டி விஜயகாந்தை மனங்களில் கொண்டாடி தீர்த்தது. இந்த கொண்டாட்டத்திற்கு இந்த விஜயகாந்திற்காக இந்த திரண்டிருந்த இந்த கூட்டமானது என்ன சொல்லுகிறது? இந்த கூட்டம் கொள்கைக்காக திரண்டதா, குணத்திற்காக திரண்டதா அப்படின்ற கேள்விகள் நமக்குள்ளேயே மீண்டும் யோசிக்க வைத்திருக்கிறது. நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். முதலாவதாக அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் இணைந்திருக்கார். மற்ற விருந்தினர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறாங்க. வணக்கம் திரு சுமன் சி ராமன். சினிமா நடிகர்களுக்கு அதுவும் இது போன்ற நிகழ்வுகளில் அவர்களுடைய ரசிகர்கள் கூடுவாங்க. ஆனால் விஜயகாந்துக்கு கூடின கூட்டத்தை நம்மளும் பார்த்தோம், 2 நாளாக பார்த்தோம். எந்த நிகழ்வுகளோடு ஒப்பிட முடியும்? நம்ம பெருந்தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர்களுடைய மரணங்களின் போது நிகழ்ந்த கூட்டம் பார்த்துருக்கோம். அதுவும் அருகிலே நம்ம ராஜாஜி ஹாலில் வைக்கப்பட்டு மெரினா வரை கொண்டு செல்லப்பட்ட அந்த குறுகிய இடத்துல அந்த கூட்டத்தை பார்த்துருக்கோம். இது எங்கே போனாலும் கூட்டம், இங்கே கூட்டம், தீவுத்திடலில் கூட்டம், அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வர்றப்ப கூட்டம், காவல்துறையினர் விடலை, இருந்தாலும் கோயம்பேடே ஸ்தம்பிச்சிருச்சு. இந்த கூட்டம் என்ன உணர்த்துகிறது டாக்டர் சுமந்த்? ஒரு நல்ல மனிதர், அந்த மனிதர் மறையும் போது இது ஒரு ஸ்பான்டேனியஸ், தானாக ஒரு மக்களிடையே ஏற்பட்ட அந்த மன வருத்தம், அந்த அனுதாபம், இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த 2 நாள்ல நம்ம பார்த்திருக்கிற போலிங் ஆஃப் கிரீஃப். இது என்னை பொறுத்த வரைக்கும் இது திரு விஜயகாந்த் அரசியல் தலைவருக்கு வந்த கூட்டம் என்று மட்டும் நான் நினைக்கல. இல்ல விஜயகாந்த் என்ற ஒரு மிகப்பெரிய கலைஞருக்கு கூட்டம் அப்படிங்கறதும் நினைக்கல. விஜயகாந்த் என்ற ஒரு நல்ல மனிதன் அப்படி கிட்டத்தட்ட நீங்க யார்கிட்ட பேசினாலும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் திருப்பி வருது. அவருடைய அரசியல் இதுல உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், இல்ல எப்படி, ஆனால் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது அரசியல் துறையில இருக்கிறவங்க சொல்றாங்க, திரைத்துறை நண்பர்களும் சொல்றாங்க. சோ எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் தான் இந்த 2 நாள்ல நம்ம பார்த்திருக்கிற இந்த கூட்டங்கள். சோ இது வெறும் கட்சி தொண்டர்கள் மட்டும் போனதாக நான் பார்க்கல. பொதுமக்கள் நிறைய பேர் இன்னைக்கு காலையில இருந்து 2-3 எங்க வீட்டு சுத்தி இருக்கிறவங்க சொன்னாங்க, இல்ல சார் நாங்க போயிட்டு வந்தோம். ஒரு பர்சனல் லாஸ் மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். ஆக்சுவலா அவங்களுக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. சோ அந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்கிறாங்க. சோ அது ஒரு இன்னொரு ஒரு ஃபீலிங் மக்களிடையே, வெதர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டதா அப்படின்னு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய நிறைய இடையில. ஆமா ஆமா நிச்சயமா. அதனால நிச்சயமா அந்த ஃபீலிங்கும் மக்களிடையே ஓரளவுக்கு இருந்திருக்கலாம். நல்ல மனிதர்,
இருக்கும்போது நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணலையோ போதுமான அளவிற்கு அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டும் நிச்சயமா வந்து மக்களிடையே இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் வந்திருக்கிறது இந்த இந்த அனுதாப அலை நம்ம சொல்லலாம். இந்த 2 நாள்ல தமிழ்நாடு முழுவதும் இது வந்து வெறும் ஏதோ சென்னையில மட்டும் 2 அங்கு அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிற இடங்களில் மட்டும் இல்லை. பொதுவாக இதை பற்றி தமிழ்நாட்டுல மக்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது கூட இந்த சென்டிமெண்ட் தான் வருவதாக நான் பார்க்கிறேன். இப்போ அதை தாண்டி விஜயகாந்த் வெறும் நடிகராக பார்த்துருப்பாங்க, ஒரு அரசியல்வாதியாக பார்த்துருப்பாங்க. இந்த முகம் வந்து காமன் மேனுக்கு எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறோம், ஓ விஜயகாந்துக்கு இப்படி ஒரு முகம் இருந்ததா அப்படின்னு. ஏன்னா இன்னும் சொல்லணும்னா இந்த 2K கிட்ஸ்க்கு 90s கிட்ஸ்க்கே தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அவரோட பழகினவங்க, இன்னும் சொல்லலாம் 80ஸ்ல இருந்தவங்க, அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம். இந்த முகம் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? கார்கே, நான் என்னுடைய உதாரணத்தை நான் சொல்றேன். இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து நான் எப்போ சில டைம் கிடைக்கும் போது நான் அப்பப்போ பார்த்துட்டு இருப்பேன். இந்த கடந்த ஒரு 3, 4, 5 ஆண்டுகளாக நான் யூடியூப் ஷார்ட்ஸை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான வீடியோஸ் அதுல திரைத்துறையினர் தங்களுடைய திரு விஜயகாந்தோட தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வீடியோஸை பார்த்த நபர்கள் யாராக இருந்தார், தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அந்த வீடியோஸை பார்த்திருப்பாங்க. சோ அந்த இமேஜ் ஆஃப் எ டூ குடர், ஒரு நல்ல மனிதர், ஒரு ஒரு ஜெனரஸ் பர்சன் அப்படிங்கிறது வந்து ஒரு மக்களிடையே அளவுக்கு சென்று சேர்ந்து விட்டது. அப்கோர்ஸ் அன்பார்ச்சுனேட்லா அதுக்குள்ள அவருக்கு உடல்நலம் குன்றி இருந்தார். கிட்டத்தட்ட 2017-18க்கு அப்புறமே வந்து அவருடைய ஹெல்த் வந்து அவ்வளவு சரியாக இல்லை. பட் நிச்சயமா இந்த சோசியல் மீடியா வந்து இந்த திரைத்துறையினர், சில அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறது இதெல்லாம் பார்த்து அவர்களுடைய அனுபவங்களை வந்து அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. அந்த அனுபவங்கள் மக்களுக்கு இந்த மெசேஜ் போய் சேர்ந்திருக்கு. இது வந்து யாருக்குமே தெரியாது, வெறும் வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்து. இப்போ இந்த வந்த கூட்டம் அப்படின்றது, இப்போ நீங்கள் சொன்னீங்க சென்னையில் இருக்கிறதால பெரும்பாலானவங்க போக முடிஞ்சது. இன்னும் சிலர் வந்து கோயம்பேட்டிலேருந்து இன்றைக்கி வந்தாங்க, வெளியூர்கள்லேருந்து வந்தாங்க. ஆமாம், இன்னும் வெளியூர்களில் வர முடியாமல் தவிச்சவங்க அவங்களாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த ஆதரவு திரள் இருக்கு இல்லையா, அது இன்னும் பெருசு. இப்போ பிரேமலதா சொல்கிறாங்க ஒரு 15 லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி அவரை பார்க்கணும்னு நினச்சவங்களுடைய கூட்டம் இன்னும் பெருசாக இருக்கும் இல்லையா? இல்லை, நிச்சயமா வந்து அவருக்கு அந்த சென்டிமெண்ட் நிச்சயமாக, அந்த அனுதாபம் மக்களிடையே உறுதியாக இருக்கும். அந்த அளவிற்கு எனக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது வந்து அந்த அரசியல் இயக்கத்திற்கு அது வந்து எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்கும் என்பது நம்மால் இன்று வந்து கணிப்பதுங்கிறது மிகவும் கடினம். ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு எமோஷனல் மூமெண்ட்ல நம்ம எந்த ஒரு கணிப்பையும் கொடுப்பது சரியாக இருக்காது. ஒரு மாத காலம் கழிந்து, 1.5 மாதம் கழிந்து, அதுக்கு பிறகு பின்னாடி ரியர் வியூ மிரர்ல ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்த அப்புறம் தான் நம்ம இதை பத்தி கமெண்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த அனுதாபம் விஜயகாந்த் என்ற ஒரு நல்ல மனிதருக்கு மீது மக்கள் இருக்கக்கூடிய அபிமானம் மாறாது. அது மாறும் என்று நான் நினைக்கவில்லை. அது மாறாது. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி இம்ப்ரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து தான் நிறுவிய அந்த இயக்கத்திற்கு ஆதரவை கூட்டுமா என்பதை கூறுவதற்கு இது ரொம்ப 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 ஏர்லி. இன்னும் கொஞ்சம் குறைந்தது ஓரிரு மாதங்களுக்கு பிறகுதான் அதை பற்றி கணிக்க கூடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. விஜயகாந்துடைய இப்போ இது டூ இயர்லி அப்படின்னாலும் கூட விஜயகாந்த் இவ்வளோ கொண்டாடப்பட்டார். ஓ இப்படி ஒரு நல்ல மனுஷன், இன்னும் சொன்னா சொக்க தங்கம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்காரே அப்படின்றத சமீப நாட்கள் நம்ம கொண்டாடலை. இந்த கொண்டாட்ட மனநிலை யதார்த்தத்தில் ஓட்டு போட போறப்போ இருக்குமா? இல்ல, நான் ஒண்ணு சொல்றேன் கார்கே, இது வந்து உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய ஒன்று. கிரேக்க இதுல சரித்திரத்திலே வந்து உங்களுக்கு ஹோமர்னு தெரியும். ஹோமரை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு அந்த காலகட்டத்துல யாரோ ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸா அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. They built a statue for Homer dead. அதாவது Homer alive begged for bread.
அதாவது ஹோமர் மறைந்த பிறகு அவருக்கு எல்லா ஊர்லயும் சிலை வச்சாங்க. ஆனால் ஹோமர் வாழும்போது அவருக்கு உணவுக்கே அவர் கஷ்டப்பட்டாரு. சோ இது இதுல நம்ம சரித்திரத்துல பார்க்கும்போது இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருந்தது. நம்ம ஊர்லயே எடுத்துக்கங்க, சுப்பிரமணிய பாரதியாருடைய வாழ்க்கை ஒரு முழு போராட்ட வாழ்க்கை. அவருடைய கிரேட்னஸ் அவர் மறைந்த பிறகுதான் எல்லோருக்குமே ஓ, இவ்வளவு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய கவி நம்மோட வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அவர் மறைந்த பிறகுதான் அது ஃபேமஸ் ஆனது. சோ இது பலருக்கு உலக சரித்திரத்துல நடந்திருக்கு. ஆனால் இந்த அனுதாபத்தை வைத்துக்கொண்டு அந்த அரசியல் இயக்கத்துக்கு அது ஆதரவாக மாறும் என்று நாம் இப்போது நிச்சயமாக கூறுவது கடினம். மறைந்த விஜயகாந்திற்கு திரண்ட கூட்டம் கொள்கைக்கா குணத்துக்கா, அது சொல்லக்கூடிய செய்தி என்ன? சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய முன்னாள் அமைச்சர் திரு மஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவு கோப்பாசை திரு புகழேந்தி அவர்களும் இணைந்திருக்கார், கொள்கை பரப்பு செயலாளர். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு மஃபாய் பாண்டியராஜன் சார் அவர்கள்ட்ட, விஜயகாந்த் அவர்களுக்கு சினிமாவை தாண்டி அரசியலில் வரணும் அப்படின்ற அந்த ஆர்வம் இருக்கிறப்போ ஒரு பெரும் நோக்கம் இருந்திருக்கும். சார் கேட்குதா? கேட்கல சார், கேட்குதா? கேட்கல, கனெக்ட் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே 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 நான் திரும்ப வரேன். திரு புகழேந்தி அவர்கள்ட்ட. திரு புகழேந்தி, இன்னைக்கு இந்த இறுதி நிமிடங்களில் நீங்கள் நேரடியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது. திரைகளில் பார்த்த மக்களுக்கு மத்தியில் நீங்கள் நேர்லேயே பார்த்தீங்க. முதல்ல அந்த நிமிடங்கள் எப்படி இருந்தது? அங்கே இருந்தவங்கலாம் பல கட்சிகளை சேர்ந்தவங்க, பலருடைய ரசிகர்கள், பலருடைய தொண்டர்கள். முதல்ல அந்த இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்தது? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. ஒரு மாவீரனை அரசியல் வானிலே நாம் இழந்து விட்டோம். கேப்டன் என்கின்ற குரல் கேட்காத இடமே இல்லை, அழாத குரலே கேட்க முடியவில்லை. அந்த அளவிற்கு நமது கண்களை குளமாக்கிய காட்சியைத்தான் பார்க்க முடிந்தது. கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் அதை கேள்விப்பட்டதும் எங்களது சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு உடனடியாக நாங்கள் புறப்பட்டு இங்கே வந்து விட்டோம். ஆனா என்னன்னா, நீங்க பார்க்க வேண்டியது அவருடைய குணம் என்று சொன்னீர்கள். அரசியலை தாண்டி, அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவருடைய குணம் எவ்வளவு தொண்டர்களை, எவ்வளவு மக்களை ஈர்த்து வைத்திருக்கிறார் என்பதை கண்கூடாக பார்க்க முடிந்தது. என்ன, சில நேரங்களில் கண்களிலே நானே அழுது விட்டேன். அவர் அண்ணனும் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் கண்களிலும் நீர் வடியதான் நாங்கள் அவர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது. அவ்வளவு மக்கள் அவ்வளவு அன்பையும் பாசத்தையும் பொழிகிறார்கள். நான் பார்த்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு கூட்டம் வரும், அதற்கு பின்னாலே இவரை கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அதே போல அம்மாவிற்கு வந்த கூட்டம், அது போல அந்த ஆரவாரம் தமிழகத்திலிருந்து மூளை முடுக்குகள் எல்லாம், குக்கிராமங்களில் இருந்தெல்லாம் அந்த ஒரு வீர மனிதனை சிகரம் தொட்டு தன்னுடைய புகழை உயர்த்தி கொண்டவர், தானே முன்னுக்கு வந்தவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல தானே முன்னுக்கு அரசியலில் மேலே ஏறி வந்தவர். ஆகவே அவர் வெற்றி படிகளில் தனியாக நின்று இந்த தொகுதியிலே வெற்றி பெற முடியுமா என்று கேட்டவர்கள் உண்டு. ஆனால் அங்கே போய் வெற்றி பெறுகிறார் விருதாச்சலத்தில். அதே போல ரிஷிவந்தத்தில் போய் வெற்றி பெறுகிறார். எனக்கு என்ன தோணுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, கார்கே, இதெல்லாம் முழுமையா பார்க்கும் பொழுது இது அவர்களுக்கு, அந்த கட்சிக்கு, தேமுதிகவுக்கு அதனுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரேமலதா அவர்களுக்கு இது ஒரு அனுதாப அலையாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைய காட்சி அங்க இருக்க தொண்டர்கள் மீண்டும் வீறு கொண்டு எழுந்து அந்த கட்சிக்கு உயிர் பிடிப்பனை ஏற்படுத்துவார்கள். அந்த நேரம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு துரோகம் செய்தவர்களும் மதியாதார் வாசலை மிதியாதை என்று சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் இந்த கட்சியை நசுக்கி துரத்தியவர்களும். திரு சுமந்த் அவங்க சொன்னாங்க, இது போல வரலாறுகளில் பெரிய தலைவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்துவதற்கெல்லாம் வருவாங்க, அது அரசியல் அப்படின்றது வேறன்னு. நான் உங்ககிட்ட வர்றேன். கார்கே ஒரு மீட்டிங் என்ன சொல்ல வரேன்னா, அவர் சுமன் சார் என்னோட ஃப்ரெண்டு, ஒன்னும் தப்பு இல்ல. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனங்களில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரன், மானம் காப்போர், மக்கள் மனங்களில் நிற்கின்றார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடினார். உயிரோட்டமாக வருகின்ற மக்கள் வேறு, இறந்த தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்துபவர்கள் வேறு. அதை நாம் உயிரோட்டமாக பார்த்தோம் என்பதுதான் முக்கியம். அதை வாக்கு வங்கியா மாறுதா இல்லையாங்கிறது அடுத்த கட்டம். நான் அதுக்கு போகல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், அவ்வளவு அபிமானிகள், அவ்வளவு ரசிகர்கள், அவரை நேசித்தவர்கள் எவ்வளவு பேர் என்பதை இந்த கேமரா காண்பித்திருக்கிறது. நான் வார்ம் சல்யூட்டேஷன் டு கேப்டன் விஜயகாந்த். அவர் புகழ் நீடு நிலைத்து தமிழகத்தில் நிற்கும். கேப்டன் இந்த புகழ் மாறவே மாறாது. அந்த கட்சிக்கு அது வலு சேர்க்கும் என்பது
என்னுடைய கருத்து, எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுடைய கருத்து, அவரோடு அவர் இணைந்து வாழ்ந்த நாட்களை நினைவுபடுத்தினார். காலையிலே தந்தியிலே நீங்கள் எடுத்து நேரலையிலே சொன்னீர்கள். மிக்க நன்றி. நான் திரும்ப வரேன் திரு புகழேந்தி. திரு மஃபாய் பாண்டியராஜன் அவர்கள்ட்ட, விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் சினிமாவில் இருக்கப்பவே மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டாரு அப்படின்றத இப்போ வரைக்கும் பெருமையாக சொல்கிறாங்க. அவரை நேரடியாக பார்க்காதவங்க கூட அந்த உணவு உண்டு அப்படியெல்லாம் நான் அவரை நேசிச்சிருக்கேன் அப்படின்றாங்க. அவருக்கு அரசியலில் வரணுன்ற ஆசை எப்படி வந்தது? நீங்களாம் ஆரம்ப நாட்களில் இருந்திருக்கீங்க. அந்த அரசியல் ஆசை அவருக்கு இந்த சேவையை நோக்கியதாக இருந்ததா எப்படி? இல்லை, கண்டிப்பாக அவருக்கு முதல் அடையாளம் சமூக சேவை தாங்க. அவர் அரசியலுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாலே பல ஆண்டுகளாக அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது, தையல் மிஷின் கொடுக்க வைக்கிறது, தொண்டர்களை ரசிகர்களாக இருக்கிறப்பே அவங்கள ஒரு சமூக சேவர்களாக உருவாக்கிக்கிட்டே இருந்தார் கேப்டன். அவர் கட்சி துவங்கி ஒரு ஆண்டு கழித்து தான் நான் அந்த கட்சியில் சேர்ந்தேன் தேமுதிகவில். ஆனால் அவருடைய உணர்வுகள், ஏன்னா அப்போ நாங்கள் ஒரு 3 NGO நடத்திட்டு இருந்தோம். ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு புது நிகழ்ச்சி, இப்போ கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிக்கிறது, கண் பார்வையற்றவர்களுக்கு ஜாஸ் வச்சு பயிற்சி கொடுக்க வைக்கிறது, இந்த மாதிரி பல அம்சங்கள், வித்தியாசமான சிந்தனை. ஒரு வகையில் ஒரு NGO நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் மாதத்துக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவருடைய அடிப்படை உணர்வு சமூக சேவை தான் நான் நம்புகிறேன். என்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற ஒரு பஞ்ச் லைன் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன இன்னைக்கு செஞ்சுருக்கோம், யாருக்காவது நல்லது செஞ்சுருக்கோமா அந்த எண்ணத்தை மனசில் விதைச்சிக்கிட்டே இருக்கிறதாலும் சரி. ஐ திங்க் பாலிடிக்ஸ் வாஸ் இன்சிடென்டல் டு ஹிம் தான் நான் நினைக்கிறேன். சமூக சேவை ஆற்றுவதற்காக அரசியலை ஒரு கருவியாக பயன்படுத்தினார் கேப்டன், நான் நம்புகிறேன். அதே போல் அவங்க ரசிகர்கள் அவர்களை நெறிப்படுத்துவது, வழிப்படுத்துவது, ஆற்றுப்படுத்துவது, இதெல்லாம் அவர் கேப்டன் செய்கிற பாணி மிக தனித்துவமான பாணின்னு நான் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கேப்டன் மனசில் என்றென்றும் நிறைந்திருந்தது மக்கள். அவர் அடிக்கடி சொல்லுவார், தங்க தாம்பாளத்தில் வச்சு தாங்குவேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்பார். அது உண்மையிலே இதயத்திலேருந்து வரக்கூடிய சொற்கள்னு நான் நம்புகிறேன். அவருடைய பல சொற்கள் அதுக்கப்புறம் பீப்புள் அது கோஷங்களாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அரசியலுக்கு உழைக்க வந்திருக்கோம், பிழைக்க வரல, இந்த மாதிரி சாதாரண வார்த்தைகள் கூட கேப்டனுடைய ஆதர்ஷ சக்தியால் மிகப்பெரிய ஸ்லோகன்ஸாக உருமாறுச்சு அந்த காலகட்டத்தில். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்னைக்கு நேற்றும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வர்றாங்க அப்படின்னா அதற்கு அவருடைய மனித நேயம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தந்த அர்த்தம் அவர்களுக்கு பல பேரும் கேப்டன் மாதிரி அவங்கள பேசுவாங்க, செய்வாங்க, அவர் மாதிரியே ஃபேஷன் பண்ணி பண்ணுறது, இதெல்லாம் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது பெரிய அளவில் இருந்தது. அவர் அரசியலுக்குள்ளே வந்த காலகட்டத்தில் அவருடைய ரசிகர்கள் சரி, ஈவன் ரசிகர்களாக இல்லாமல் அவரால் அரசியலால் ஈர்க்கப்பட்டு வந்தவங்க, அது ஒரு பெரிய குரூப் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே அவர் போல இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குனாங்க. பல இடங்களில் அவரை உருவகப்படுத்தி அவர் போல இருக்கணுன்ற எண்ணத்தோட மக்கள் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அதுதான் இன்னைக்கு தேமுதிகவோட மிகப்பெரிய சக்தியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது நெறிப்படுத்தப்பட்டால் மீண்டும் அந்த கட்சி எழுந்து தமிழக அரசியலில் மிக முக்கியமான பங்கு வகிக்கும்னு நான் நம்புகிறேன். அது வரணுன்றதுக்காக இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் திரும்ப உங்கள்கிட்ட வரேன் சார். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்க முடியுது. நான் டாக்டர் சுமந்த் அவர்கள்ட்ட, தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் 10% வாக்கு வாங்கிய ஒரு கட்சி 2009 காலகட்டமெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர் யாரோடு போவார் அப்படின்னு எங்கே தவறு நிகழ்ந்தது? 2011 எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டார். இதே போன்று வரலாற்றுகளை திருப்பி பார்த்தோம்னா எதிர்க்கட்சி தலைவரானதுக்கு பிறகு முதலமைச்சரான வாய்ப்புகள் பல கட்சிகளுக்கு இருந்திருக்கிறது. இதில் எங்கே தவறு நிகழ்ந்ததாக பார்க்குறீங்க? அதாவது 2-3 இடங்களில் சில முடிவுகள், அது இப்போ முடிவு எடுக்கும் போது அது தவறாக தோன்றி இருந்ததா இல்லையாங்கிறது வேற. ஆனால் தேமுதிக என்ற கட்சி ஒரு மாற்று, இரு திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக உருவாக வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்த கட்சி. சோ நீங்க அந்த நோக்கத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வாக்கு வங்கி தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போச்சு. உங்களுக்கு நினைவு இருக்கலாம்,
கூட்டணி என்று வைக்க துவங்கிய பிறகு என்ன ஆச்சுன்னாக்க 2011ஆம் ஆண்டுல வந்து அஃப்கோர்ஸ் அதை தாண்டி கூட அதை கட்சியை வந்து வளர்ப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. ஏன்னா அந்த டைம்ல அந்த கூட்டணி மூலமாக பிரதான எதிர்க்கட்சி ஆனது தேமுதிக. 29 எம்எல்ஏக்கள். திரு விஜயகாந்த் 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள். அந்த ஐ திங்க் அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து அஇஅதிமுக வந்து ஒரு ஒரு கன்ஃபரன்டேஷன் கோர்ஸ், ஒரு மோதல் போக்கு வந்து வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, மோதல் போக்குங்கிறது அது அதிமுக சார்பிலையும் வந்து தவறுகள் இருந்திருக்கலாம், நிச்சயமா அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த மோதல் ஆனதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அதிமுக பக்கம் போயிட்டாங்க. சோ இது வந்து ஒரு பலவீனமா, அது வந்து திரு விஜயகாந்த் இங்க கூட அந்த வீடியோ இது பண்ணிட்டு இருக்காங்க. யார் வேணாலும் போறவங்க போகட்டும், நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற ரீதியான அந்த அந்த பேச்சு வந்து இன்னைக்கு கூட அந்த வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஒரு பலவீனம், கட்சிக்கினுடைய பலவீனமா இருந்தது. இவ்வளவு பேர் விட்டுட்டு போறாங்களே, ஏன் விட்டுட்டு போறாங்க? ஆஃப்டர் ஆல் அவங்க தேமுதிக வந்து அதுல வந்து ஜெயிச்சவங்க பலர் வந்து முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினர் ஆறாங்க. ஏன் வந்து 2 ஆண்டுகளுக்கு, ஓராண்டு 2 ஆண்டுகளுக்குள் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அன்அட்டாச்சா கொஞ்ச நாள் இருந்து அதுக்கு பிறகு அதிமுகவினுடைய அதுல பலர், திரு பாண்டியராஜன் உட்பட பலர் வந்து அதுக்கப்புறம் அதிமுகலயே இணைஞ்சிட்டாங்க. சோ இது வந்து ஒரு ஒரு சிக்கல். ஆனால் இதை கூட நான் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கவில்லை. அதற்கு பிறகு நடந்த தேர்தல்களில் இந்த இந்த பக்கம் போவாங்களா, அந்த பக்கம் போவாங்களா அப்படிங்கிறது கடைசி நிமிடம் வரை தெரியாமல் ஒரு நெகோசியேஷன். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், எந்த தேர்தல் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு தேர்தல்ல ஒரே சமயத்தில் திமுக உடனும் பேச்சுவார்த்தைகள், அதிமுகவுடனும் பேச்சுவார்த்தைகள் 19 அது வந்து டிவிலேயே வந்து கிட்டத்தட்ட மறுப்பெல்லாம் தெரிவிச்சாங்க பிரேமலதா. ஆமா, மறுப்பெல்லாம் தெரிவிச்சாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் அப்போ அன்பார்ச்சுனேட்டா அதுக்குள்ள திரு விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் 15க்கு அப்புறமே உடல்நிலை குறைஞ்சிருச்சு. ஆமா ஆமா. சோ அதனால அவரால ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. நான் இன்னைக்கு கூட என்னுடைய ஃபீலிங் வந்து அவரு ஆரோக்கியத்தோட இருந்திருந்தால் நிச்சயமா வந்து இந்த சிச்சுவேஷனை மாத்தி அமைக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்றேன், பாஜக தரப்புல பல முறை வந்து அட்லீஸ்ட் எனக்கு தெரிந்தவரை ஓரிரு முறை கட்சியை வந்து பாஜகவில் இணைப்பதற்கு ஒரு ஒரு பேச்சுவார்த்தைகள் பட்டன. திரு விஜயகாந்த் அவர்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை அவர்கள் பாஜக கொடுப்பதாக ஒரு வட மாநிலத்திலிருந்து இந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்தன. ஆனால் அந்த டைம் நான் என்ன சொல்றேன், அந்த டைம்லயே அவருக்கு உடல்நலம் குன்றிவிட்டது. சோ அவர் எவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்ணாரு அந்த டாக்ஸ்ல, யார் அந்த முடிவுகள் இதெல்லாம் வேண்டாம் என்ற முடிவுகளை யார் எடுத்தார்கள், அதெல்லாம் வந்து நமக்கு அவருடைய கண்ட்ரோல்ல இருந்துதான் அதெல்லாம் எடுக்கப்பட்டதாங்கிறது நமக்கு தெரியாத விஷயங்கள். ஓகே. சோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் டேர்னிங் பாயிண்ட் வந்து அந்த ஹெல்த் டிக்ளைன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி அவரால ஆக்டிவா கேம்பெயின் எல்லாம் பண்ண முடியல. சோ இதெல்லாம் வரும்போது ஒன் ஆஃப்டர் தி அதர் அந்த கட்சியினுடைய செல்வாக்கு குறைய போகுது. வரேன் டாக்டர் ஸ்பந்தனா. திரு மஃபாய் பாண்டியராஜன் அவர்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு, கேப்டனை பற்றி கோபம் வரும் அப்படின்ற அந்த விமர்சனங்கள் பொதுவெளியில் இருக்குது. அதை விமர்சித்தவங்களே வந்து அப்புறம் ரொம்ப குணமான ஆளுங்க அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அப்போ சபாநாயகர் அந்த சட்டமன்ற நிகழ்வு நடந்தப்போ சபாநாயகராக இருந்த திரு ஜெயக்குமாரே சொல்கிறார், நான் தான் சபாநாயகராக இருந்தேன், அவர் கோவப்பட்டார், ஆனால் ரொம்ப கோபம் இருக்கிறது தானே குணமும் இருக்கும் அப்படின்னாரு. அதை நீங்கள் எவ்வளோ முறை பார்த்துருக்கீங்க? பல முறை பார்த்துருக்குறேன். ஆனால் கேப்டனோட கோபம் 2 விதமான கோபங்க. ஒன்று, ஒரு தப்பு நடக்குது, அதை தட்டி கேட்கணும், அதுக்கு வந்து எந்த எக்ஸ்டென்ட்னாலும் போகணும், அவர் தவறுன்னு நம்புகிற விஷயத்த எந்த இடம்னாலும், இடம் பொருள் ஏவெல்லாம் பார்க்க மாட்டார், டக்குன்னு கேள்வி கேட்டுருவார். அந்த கோபம் வந்து முழுமையாக வெளிப்படும் அந்த நேரத்தில். இன்னொரு விதமான கோபம் வந்து கொஞ்சம் குறிப்பாக கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், அவர்கள்ட்ட வந்து இருக்கிற பிரச்சனைகள் ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகாத நேரம், அந்த நேரத்தில் அவர்
ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக கோவப்பட்டு நான் பார்த்துருக்குறேன், அதுவும் பார்த்துருக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கோவம் வந்து ஒரு இஷ்யூ கிடையாதுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் பல பேர் அவர்கிட்ட அடி வாங்குறவங்களே அவர் காலில் விழுந்து நீங்கள் தான் தெய்வம்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல. அதனால் எனக்கு அது பெரிய இஷ்யூ இல்லைங்க. நான் இப்போ சுமன் ஸ்ரீராமன் சொன்ன அந்த பாயிண்டில் நான் வர விரும்புகிறேன். கூட்டணி என்பது முதல்ல அமைத்த பொழுது, குறிப்பாக 2009 நாங்கள் பார்லிமெண்ட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கணும். 10.1 விழுக்காடு ஓட்டுகள் வாங்குகிறோம். 40 தொகுதியிலுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டணும். 9 தொகுதியில் 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கினோம். சிவகாசி விருதுநகர் தொகுதியில் 16.3% நாங்கள் எடுத்து காட்டினோம். அந்த இடத்துல 22 சட்டமன்ற தொகுதிகள் அன்றைக்கி பிரித்து பார்த்திங்கன்னா அதில் நாங்கள் டெபாசிட் காப்பாற்றி அந்த தாக்கம் வந்து மிகப்பெரிய தாக்கமாக இருந்தது. அதன் அடிப்படையில் அவர் வந்து கூட்டணி 2011 பேசினப்போ வந்து ரெண்டு கட்சியுமே அதிமுக திமுக ரெண்டுமே வந்து உறவு கொள்ள விரும்பி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கேப்டன்கிட்ட எனக்கு இருந்த அடையாளம் வந்து ஒரு செஃபாலஜிஸ்ட்ன்ற அடையாளம் இருந்தது. அங்கே மக்களுடைய சர்வே எடுத்து என்ன பெர்சன்டேஜ் நமக்கு இருக்குது, என்ன பெர்சன்டேஜ் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நான் இருந்தேன் அந்த டயத்தில். ஆனால் அப்போ வந்து தேர்தல் பணி செயலாளராகவும் இருந்தேன் அந்த டயத்தில். கேப்டன் வந்து அந்த டயத்தில் நாங்கள் எல்லாருமே சொன்னது 60 சீட்டு குறையாமல் நம்ம வாங்கணும் கேப்டன், கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு அதிமுகவுக்கு அன்றைக்கி அந்த தேவையும் இருந்தது. ஆனால் அதில் வந்து 41க்கு அக்செப்ட் பண்ணது ஒரு தவறுன்னு நாங்கள் எல்லாருமே நினச்சோம் அந்த டயத்தில். அதில் 29 ஜெயிச்சு போனோம், கட்சி நிலை பெற்றது. அந்த முடிவில் தப்பு இருக்குன்னு நான் நினைக்கல. ஏன்னா ஒரு இயற்கையான கூட்டணியாக அது அமைந்தது. கட்சி தொண்டர்கள் 2 கட்சி தொண்டர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகுந்த நட்புடன் மிகுந்த அன்புடன் பழகினாங்க. அது வந்து வரலாறுங்க. அந்த காலகட்டத்தில் அது சரியான முடிவு தான். அதுக்கு அடுத்து எடுத்த முடிவுகள், அதனால் விளைந்த விளைவுகள் அப்படின்னு அதை பேசுகிறதுக்கு இது உகந்த நேரம்னு நான் நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஒரு மனிதராக, ஒரு அரசியல் வியூக நிபுணராக நான் அறிந்த அந்த 6 ஆண்டுகளில் ஒரு பிசிறற்ற ஒரு மாணிக்கமான மனிதராக நான் அவருடைய உடல்நிலை குன்றியது தான் வந்து அந்த டிராப்கே காரணம் அப்படின்ற அந்த வாதம் வைக்கப்படுறதை ஏற்றுக்கிறீங்க? ஐ திங்க் ஸோ கண்டிப்பாங்க. அது வந்து நிஜமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதற்கப்புறமும் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க. 2019 வச்சாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 19 வச்சாங்க. இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டியில் அந்த அளவுக்கு தன் உடல்நிலை சரியில்லாத நேரத்திலையும் கூட ஒரு முழு நாள் உச்சி வெயில் காயும் பொழுது அதுக்கு நின்று பிரச்சாரம் பண்ணி அந்த தேர்தலில் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு கேப்டனுடைய பங்கு மிக முக்கியமான பங்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்திலையும் கூட, ஏன்னா அந்த நாள் ஒரு முழு நாள் பிரச்சாரத்தில் அவர் கூட இருந்தேன், எந்த அளவுக்கு அவர் தன்னை வருத்தி கொண்டு செயல்பட்டார் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அந்த கேப்டனுடைய உடல்நிலை சரியில்லாமல் போனது ஒரு காரணம். மற்றபடி சில அரசியல் முடிவுகள் அதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்க கூட கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி இப்போதைக்கு அண்ணி பிரேமலதா அவர்களுடைய கையில் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டு சென்றிருக்கிறது. அவங்க வந்து அதை நல்லா வழிநடத்தி சரியான முடிவுகளை எடுத்து கேப்டனுடைய கனவுக்கு தக்க அந்த கட்சி வந்து தமிழ்நாட்டுடைய முக்கிய கட்சியாக வளர வேண்டும் என்பது என்னுடைய ஆத்மார்த்தமான விருப்பங்க. இறைவன் அதற்கு அருள் புரிவான் என்று நான் நம்புகிறேன். இப்போ 2019 திரும்ப வந்து நீங்கள் வந்து அந்த பிரச்சாரத்தில் கேப்டனோடு இருந்திருக்கேன் அப்படின்றீங்க. அதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராக அவரோடு இருந்தீங்க, அப்புறம் வந்து மாற்று இயக்கம் கண்டீங்க. இந்த 19 உங்கள்கிட்ட அவர் எப்படி திரும்ப அதே பாசத்தோடு இருந்தாரா? எப்படி இருந்தது சார்? கண்டிப்பாங்க. அந்த ஒவ்வொரு நிமிடமும் என் மனசில் செதுக்கப்பட்டிருக்கிறது. அவரோட இருந்த அந்த ஒரு 4 மணி நேரங்கள் அந்த பிரச்சாரத்தில் கூட இருந்தது. கண்களில் நீர் வழிந்து கொண்டிருந்தும் கூட வீட்டில் பொண்ணை பற்றி பேசினார், பையனை பற்றி பேசினார், சைகை மூலமாக, குரல் ஒலி மூலமாக. கூட இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் அது அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அந்த பாச பிணைப்பை ஒரு 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 5-6 ஆண்டுகள் கழித்தும் கேப்டன் வந்து வச்சுருந்தாருன்றது எனக்கு அதை ரொம்ப நிகழ்ச்சியான நிமிடங்கள் அவை. அந்த காலகட்டம் வந்து கேப்டன் வந்து ஒரு நிகரற்ற மனிதநேயமிக்க ஒரு மனிதன்றதுக்கு
அது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதில் அவர் என் கூட கனெக்ட் பண்ண விதத்துலையோ எதுலேயுமோ எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைங்க. அது என்னென்றும் எனக்கு அந்த நினைவு மனதில் தங்கி இருக்கும். அவர் கூட ஒன்றா இருந்து அவங்க வீட்டில் 20 வாட்டி சாப்பிட்ருக்கேன் நான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஒரு நாளில் அவருடைய மனிதநேயம் அளப்பரியதாக இருந்தது. ஓகே, திரு புகழேந்தி அவர்கள்ட்ட விஜயகாந்தை இன்று நாம் கொண்டாடுகிறோம். அவரை உச்ச நட்சத்திரமாக இருந்தபோது கொண்டாடினோம், எதிர்க்கட்சி தலைவராக அவரை ரசித்தோம். ஆனால் இன்னும் கொண்டாடி இருக்கணுமோ? அவர் வாழ்ந்தபோது கொண்டாடவில்லை, இன்னும் அவர் புகழ வச்சு இன்னும் நீங்கள் சொல்றதுனா அந்த கட்சியால் இனி அவரை கொண்டாடுவோம்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீங்க பேசிக்காவே ஒன்ன தெரிஞ்சுக்கோங்க கார்கே, ஒரு சரிவு ஏற்படுது ஒரு இயக்கத்துக்குன்னா அது நிரந்தரமாகாது. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சரிவுக்கு காரணம் நான் போடுகிற வாக்குகள் ஓட்டுகள்லாம் வீணா போயிடுமோ அப்படின்னு தொண்டர்களும் மற்றவங்களும் நினைக்கும் பொழுது அந்த வாக்கு வங்கி நல்ல கூட்டணி அமையலேன்னு சொல்லி மாறி இருக்கலாம், திசை மாறி இருக்கலாம். ஆனா அந்த கூட்டணி சரியாக அமையும் பொழுது பிற்காலத்தில் அது எங்கேயோ போய் நிற்கும். நான் ஒண்ணே பதிவு பண்ண விரும்புற தந்தியில் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமங்கலம் தேர்தல் சுற்றி சுற்றி வரார். அப்போ ஏடிஎம்கே சார்பா கேண்டிடேட்டை போட்டாச்சு. திருமங்கலம் ஃபார்முலானே இந்த தேர்தலுக்கு ஒரு பேர் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல தேர்தல் பிரச்சாரத்தை முடிஞ்சு நானும் நடிகர் செந்திலும் உள்ள வரோம். பாண்டியன்ல தங்கியிருக்கோம், இவரும் வராரு. வந்தவர் என்ன பண்றாரு, செந்தில் பார்த்த உடனே ஏடிஎம்கே பிரச்சாரத்திலிருந்து வரோம், ஏதாவது சொல்ல போறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒதுக்குறாரு. சக்குன்னு செந்தில பார்த்துட்டே இங்க வாடா இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு, என்ன பயப்படுறா, என்ன நீங்க அங்க பிரச்சாரம் பண்ணா நான் என்ன பண்ணிடுவேன், சார் வாங்க சார் மேலே ரூமுக்குன்னு சொல்லி எங்க 2 பேர்த்தையும் மேலே கூட்டு போய் உட்கார வச்சு ஒரு 10-15 நிமிஷம் பேசிட்டு இருந்தார். பாருங்க என்னை பார்த்து பயப்படுறான், ஏடிபிக்கு பிரச்சாரம் பண்ணு ஜெயிச்சு வாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன ஆயிடும் அப்படின்னாரு. அது போல ஒரு பண்புள்ள அருமையான ஒரு மனிதன். இன்னொன்னு, வீரம் உடன் பிறந்தது கேப்டனுக்கு. அதுதான் அது தனியா பிறக்கல, அது உடன் பிறந்தது. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடான்னு சொல்ற மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி அந்த வீர குண அதிசயங்களை பாராட்ட வேண்டும். அது என்னைக்குமே அந்த தலைவனுக்கு உண்டு. அவர் இயக்கம் ஆரம்பித்து நல்ல கூட்டணியில் போகுமானால் கார்கே அது மீண்டும் வலுப்பெறும். அந்த கூட்டணிகளோடு சேர்ந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. பிரேமலதா விஜயகாந்த் என்கின்ற அந்த பொதுச் செயலாளர், அன்பு சகோதரி அருமையாக வழிநடத்தி செல்வார்கள் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆகவே இன்றைய தொண்டர்கள் உழைப்பாளர்கள், இன்றைய தொண்டர்கள் தொழிலாளர்கள், இங்கு வந்து அவரை பார்க்க வந்தவர்கள் மிகவும் கடுமையான வறட்சியில பாதிப்பில் இருக்கின்றவர்கள், ஏழைகள், குடிசையில் இருப்பவர்கள், கட்டமைப்பு இல்லாத இருப்பவர்கள் அதிகமாக சம்பாதித்தவர் அவர். ஆகவே அவர் குணாதிசயமும் வெல்லும். அதே போல பிற்காலத்திலே அவருடைய அரசியலும் அவர் அந்த கட்சியும் ஓரளவுக்கு நிலைத்து நிற்கும் என்பதுதான் இன்றைய செய்தி. ஆனால் கேப்டன் ஒரு வீரனாக வாழ்ந்து மறைந்தார். அவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என்று தந்திக்க நான் பதிவு செய்வேன். ஓகே, நான் திரு சுமந்த் அவர்கள்ட்ட, தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகள் திமுக அதிமுகவுக்கு தான் கிளைக்கழகம் வரைக்கும், இன்னும் கிராமங்கள் வர பூத் கமிட்டிகள் நிரந்தரமாகவே ஒருங்கிணைக்க முடியும். அந்த இடத்த தேமுதிக ஒரு சூழலில் பெற்றிருந்தது. இன்னும் சொல்லணும்னா, நம்ம ஆட்டோக்களில் தன்னிச்சையாக அந்த ஸ்டிக்கர்கள் ஒட்டக்கூடியதெல்லாம் தேமுதிகவுக்கு விஜயகாந்துக்கு இருந்தது. அந்த கரிஷ்மா இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதுல அந்த இடத்தை நோக்கி மீண்டும் நகரும் நம்ம எதிர்பார்க்கலாமா? அது அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல இப்போ ரொம்ப சீக்கிரம் அதை சொல்ல முடியுமா இல்லையா, மீண்டும் அந்த கட்சி புத்துணர்ச்சி பெற்று வளர்ச்சி அடையுமாங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்போ திரு விஜயகாந்த் என்ற மனிதருக்கு அனுதாபம் தெரிவிப்பது வேறு, அரசியல் என்று வந்துவிட்டால் இதே கூட நேற்று இன்று அங்கு நின்று தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்த நபர்கள் நாளைக்கு அரசியல் என்று வரும்போது அவர்களுடைய பேச்சு முழுமையாக மாறிவிடும். சோ அதனால இதை இன்று அவர்கள் தெரிவித்ததை, நேற்று அவர்கள் பேசியதை வைத்துக்கொண்டு இப்படிதான் திமுக தலைவர்கள் நடந்து கொள்வார்கள், பாஜக தலைமை இப்படிதான் நடக்கும் அப்படின்லாம் சொல்றது ரொம்ப சரியாக இருக்காது. அரசியல் என்று விட்டால் அது அந்த காம்படிஷன் திருப்பி வந்துடும். இல்ல, நான் பிராக்டிகலா கேட்கறது, உற்சாகம் இழந்திருந்த தேமுதிக தொண்டர்கள், இன்னும் பிராக்டிகலா நான் கேட்கிறேன், இதன் மூலமாக ஒன்று சேர்ந்திருக்காங்க, திரும்ப ஒரு உற்சாகம், ஒரு சபதம் இதெல்லாம் ஏற்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குல்ல? அதாவது அந்த கட்சி புத்துணர்வு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது நடக்குமா நடக்காதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த கட்சி தலைமை, பர்டிகுலரா திருமதி பிரேமலதா அவர்கள்
எப்படி வழிநடத்தி செல்ல போகிறார்கள் கட்சிய, எப்படி கூட்டணிகள் எவ்வாறு அமைக்கப்பட உள்ளன, எல்லாம் இன்னும் 2, 3 மாசம் 4 மாசத்துல தேர்தல் இருக்கு. பாராளுமன்ற தேர்தல். அதுக்கு என்ன வியூகம் வகுக்கிறார்கள், இதெல்லாம் பொறுத்துதான் அடுத்த கட்டத்துக்கு அந்த அந்த ரிவைவல் வருமா வராதா என்று கூறுவதற்கே சில மாத காலம் ஆகும். ஓகே, நான் திரு மஃபாய் பாண்டராஜன் அவர்கள்ட்ட, விஜயகாந்த் அவர்கள் முக்கியமான கொள்கையாக வச்சிருந்தது வீடு தேடி ரேஷன் பொருளை நம்மளே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றது. அந்த எல்லா தேர்தல் அறிக்கைகள்லையும் சொல்லியிருக்காரு. அவருடைய கனவு அரசனுடைய திட்டங்களில் வெளிப்படணுமா? அதை நோக்கி வறுமை ஒழிப்பு அப்படின்றதும் சரி, ஏழ்மை ஒழிப்புன்றதும் சரி, அதை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கோமா இன்னைக்கு? இல்லை, கண்டிப்பாக அவர் இருக்கிறப்பே பல கான்செப்ட்ஸ் அப்போ நம்ம சொன்ன விஷயங்கள், தேமுதிகவோட முதல் தேர்தலில் சொன்ன விஷயங்களே, இப்போ பசுமாடு வீடு கொடுக்கறது, அது அம்மா வந்தப்போ அதை செஞ்சாங்க. ஒவ்வொரு வீடாக குறிப்பாக கிராமப்புற மகளிருக்கு அந்த வீடாக பசுமாடு கொடுக்குற திட்டம், ஆட்டுக்குட்டி கொடுக்குற திட்டம், இது எல்லாமே செயல்பாட்டுக்கு வந்தது. அந்த நேரத்திலே அதை கேப்டன் வரவேற்றிருந்தார். அம்மா அதை அறிவித்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் தேர்தல் அறிக்கையில் 2005 கொடுத்தது அப்படின்னே சொல்லி அதை வரவேற்றார் கேப்டன். வீடு தேடி ரேஷன் பொருட்கள்ன்றது ஒரு காலகட்டத்தில் கொரோனானால சாத்தியமாச்சு, உங்களுக்கு தெரியும். அது இப்போ ஒய்எஸ்ஆர் கவர்மெண்ட்டில் ஆந்திராவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மிகப்பெரிய செலவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் பல விஷயங்கள் அவர் அந்த கான்செப்ட் கிரியேஷன், அந்த விஷயத்தை விட அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் செய்த பல விஷயங்கள். நான் அந்த கட்சியில் தேர்தல் பணி செயலாளராக, முதல் தேர்தல் பணி செயலாளராக இருந்த மனிதன்ற விதத்தில் எந்த அளவுக்கு உட்கட்சி தேர்தலுக்கு அந்த கட்சியில் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தேர்தல் பணி செயலாளர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போட்டாங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் நின்று அந்த தேர்தலை நடத்த வேண்டியிருந்தது. அந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய கட்சிகள்லாம் கூட நடத்தாத விஷயத்தை அன்னைக்கு கேப்டன் நடத்த வச்சார். அந்த மாதிரி அந்த கட்சியில் மரபணுவில் இருக்கிற பல விஷயங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்தால் இந்த புத்துணர்வு இருக்குன்றது நிதர்சனமாக தெரிகிற விஷயங்க. இதை நெறிப்படுத்தி ஆற்றுப்படுத்தி கேப்டன் என்னென்னலாம் செய்ய செஞ்சாங்களோ மொதல் 6 வருஷத்தில் 7 வருஷத்தில் கட்சியில் அதை மீட்டெடுத்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக இந்த கட்சி மீண்டும் அந்த 10% அப்படின்னு வந்தோம். ஆக்சுவலாக 12% வந்தோம். அடுத்த உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு அடுத்த பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு அடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தலில் 12.5 விழுக்காடு எடுத்திருந்தது. ஆனால் அதை ஊடகங்களுக்கு கூட பெருசாக கொண்டு போக முடியலை. ஏன்னா சின்ன சின்ன அலையன்சஸ் வச்சு சாதித்த ஒரு விஷயம் அது. அந்த பீக்லேருந்து இன்னும் மேலே வர்றதுக்கு அந்த கட்சிக்கு வலு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுவும் குறிப்பாக அண்ணி பிரேமலதா அவர்கள் அந்த திறன் படைத்தவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கேப்டனுடைய முழு நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க. அவங்க இப்போ அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பை எடுத்திருக்கிறது மிகுந்த வரவேற்பு அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் நம்புகிறேன். இந்த ஸ்பிரிட், நீங்கள் பார்க்குற ஸ்பிரிட் கண்டிப்பாக அரசியல் ரீதியாக அந்த கட்சிக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இறுதி கருத்து திரு புகழேந்தி அவர்கள்ட்ட. திரு புகழேந்தி, இப்போ கேப்டன் மறைவுக்கு பிறகு அதிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்ன? அரசியலும் சினிமாவும் உதவும் உள்ளமும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பலகாலம் அம்மா சொல்லி அவரோடு கூட்டணி எல்லாம் பேச போயிருக்கிறார். அப்பொழுது பன்ருட்டியார் அண்ணன் அவர்கள் உடன் இருந்தார்கள். அவரோடு தான் பேச்சுவார்த்தை. அப்பொழுதெல்லாம் பழகி அவர்கள் இன்றைய தினம் சொல்லுவது, ஒரு ஒரு உண்மையை பேசக்கூடிய மனிதன், எதையும் மனதிலே வைத்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாத ஒரு தலைவன் என்பதை குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உதாரணம் சொல்றேன். கார்கே அவர் சினிமா சங்கத்தில் தலைவராக இருக்கார். நடிகர் தினமும் என்ற பெரிய இமயம், சினிமா உலகில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து இருந்த அந்த நடிகர் தினம் சிவாஜி கணேசன் மறைந்த பொழுது அந்த வண்டியில நின்னே கூட போவார். அத்தனை ஆர்கனைசேஷனையும் பண்ணி அவரை அடக்கம் செய்யும் வரை அவர் உடனிருந்து எல்லாவற்றையும் உதவினார். சினிமா கலைஞர்களுக்கு உதவினார், ஏழை மக்களுக்கு உதவினார். ஆகவே தான் சொல்லுகிறேன், அவர் எப்பொழுதும் வாழ்வார். அவரை எதையுமே அவர் மறைத்ததும் இல்லை. அவர் புகழ் மறைவும் மறையாது என்பது எனது கருத்து. அம்மாவிடமும் அப்படித்தான் இருந்தார்கள். சில சின்ன சலசலப்புகள் சட்டமன்றத்தில் வந்திருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதுவே நிரந்தரம் இல்லை என்று மாலையே அவர் சொல்லி இருக்கிறார். அதை அடிக்கடி சொல்லுவார். எஸ்.வி. சேகர் இவர் ராதாரவி சொன்னார், நான் அங்க சண்டைக்கு போகணும்னு போகலீங்க, அம்மா கிட்ட பின்னாடி இருந்து கத்தி ஒரு தகராறு மாதிரி பண்ணி விட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி. கோபம் இருக்கின்ற இடத்தில் குணம் இருக்கும் என்று சொல்லுவார்கள். அது கேப்டனாக இருக்கும். நீங்கள் சொன்னது சரிதான் கார்கே. ஆகவே அரசியல் வானில் அந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும், நிலைத்து நிற்க வேண்டும்.
மேலும் மேலும் வர வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. எனக்கு கடைசி கோரிக்கை தந்தி மூலியமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அரசு மரியாதை செலுத்த ஏற்பாடு செய்தார்கள், நன்றி. அதே நேரத்தில் மணிமண்டபமும் அவருக்கு ஒரு சிலை மெயின் ரோட்ல பீச் ரோட்லயோ மற்ற இடங்கள்லயோ அதை ஏற்படுத்தி அரசு கொடுக்க வேண்டும் என்பதை நான் தந்தி டிவி சார்பாக நன்றி. இப்பொழுது விஜயகாந்துக்கு திரண்ட கூட்டம் அவருடைய குணத்துக்காக அள்ளி கொடுக்கக்கூடிய பசியாற்றக்கூடிய குணத்துக்காகவா அல்லது கட்சி ரீதியிலான கொள்கைக்காகவா அப்படின்றத இந்த நேரத்தில் முடிவு பண்ணாமல் இது அவருடைய குணம் இருந்து அவரை நினைத்து அது கொள்கையாக இன்னும் தொடர்ந்தால் தேர்தல்களில் தெரிய வரும். விவாதத்தில் இணைந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.